Good morning students. நம்ம லாஸ்ட் கிளாஸ் மெட்டலர்ஜி லெசனில் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர் பார்த்தோம். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தாதுக்களை அடர்ப்பித்தல் பார்த்தோம். செகண்ட் ஸ்டெப் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல் பார்க்க போகிறோம். இப்போது எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல்னால் தமிழில் பண்படா உலோகத்தை பிரித்தெடுத்தல். பண்படா அப்படின்னா ஒழுங்கற்ற அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். The extraction of crude metals from the concentrated ore is carried out in 2 steps. ஸோ இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற மெத்தடில் 2 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கன்வர்ஷன் ஆஃப் த ஓர் இன்டு ஆக்சைட்ஸ். இந்த ஓரை ஆக்சைடாக கன்வெர்ட் பண்ணுறது ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ரெடக்ஷன் ஆஃப் த மெட்டல் ஆக்சைடு டு எலமெண்டல் மெட்டல். எப்படி சொல்லலாம், மெட்டல் ஆக்சைடை மெட்டலாக கன்வெர்ட் பண்ணணும், ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணணும். ஸோ அதுதான் செகண்ட் ஸ்டெப். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்க்கலாம். கன்வர்ஷன் ஆஃப் ஓர் இன்டு ஆக்சைடு. ஓரை வந்து நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம், ஆக்சைடாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரோஸ்டிங் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ரோஸ்டிங்னா என்ன, தமிழில் வறுத்தல் அப்படின்ற மீனிங் இருக்கும். ஸோ வறுத்தல்னா என்னென்னு ரியாக்ஷன் பார்த்தா அவங்களுக்கு புரிஞ்சிடும். ரோஸ்டிங் இஸ் த மெத்தட் யூஸ்வலி அப்ளைட் ஃபார் த கன்வர்ஷன் ஆஃப் சல்ஃபைட் ஓர்ஸ் இன்டு தர் ஆக்சைடு. அதில் ஹைலைட் பண்ணி காமிச்சிருங்க பாருங்கள், சல்ஃபைடு ஓர்ஸ் இன்டு ஆக்சைடு. சல்ஃபைடு ஓரை ஆக்சைடாக நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். எப்படி பண்ணுறோம்? இன் திஸ் மெத்தட் த கான்சன்ட்ரேட்டட் ஓர் இஸ் ஆக்சிடைஸ்டு பை heating with excess of oxygen in suitable furnace below the melting point of the metal. இப்போ லெட் சல்ஃபைடு அப்படின்னு எடுத்துக்கிறோன்னா, பிபிஎஸ் எடுத்துக்கிறோன்னா, லெட்டோட மெல்ட்டிங் பாயிண்ட்டை விட கம்மியாக ஹீட் பண்ணணும். அப்போ தான் இந்த ப்ராடக்ட் கிடைக்கும். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் மெல்ட்டிங் பாயிண்ட் நான் கொடுத்துருக்கேன், புக்கில் கிடையாது. ஸோ லெட்டோட மெல்ட்டிங் பாயிண்ட் 327.5 டிகிரி செல்சியஸ். அந்த மாதிரி எல்லாத்துக்குமே நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ லெட் சல்ஃபைடு ப்ளஸ் ஆக்சிஜன் நம்ம ஹீட் பண்ணும்பொழுது நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தோம்னா லெட் ஆக்சைடு ப்ளஸ் சல்ஃபர் டை ஆக்சைடு. சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து எவாப்ரேட் ஆகிடும், அது கேஸ் அதனால் எவாப்ரேட் ஆகிடும். செகண்ட் ரியாக்ஷன் பார்த்தோம்னா ஜிங்க் சல்ஃபைடு ப்ளஸ் 3O2 பிலோ 490.5 டிகிரி செல்சியஸ் டு ஃபார்ம் ஜிங்க் ஆக்சைடு ப்ளஸ் 2SO2 சல்ஃபர் டை ஆக்சைடு. ஸோ தேர்ட் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா Cu2S ப்ளஸ் 3O2. Cu2Sனா குப்ரஸ் சல்ஃபைடு, Cu2Sனா குப்ரஸ், CuS அப்படின்னா குப்ரிக். ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் கீழே நான் காமிச்சிருக்கேன், பார்த்துக்குங்க. ஸோ குப்ரஸ் சல்ஃபைட் ப்ளஸ் 3O2 பிலோ த 1085 டிகிரி செல்சியஸ் டு ஃபார்ம் குப்ரஸ் ஆக்சைடு ப்ளஸ் SO2. கால்சினேஷன் பார்க்க போகிறோம். கால்சினேஷன்னா காற்றில்லா சூழலில் வறுத்தல், அதாவது ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர். காற்று இல்லாதப்போ அதை நம்ம ரோஸ்டிங் பண்ணோம்னா என்னென்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் கால்சினேஷன். கால்சினேஷன் இஸ் த ப்ராசஸ் இன் விச் த கான்சன்ட்ரேட்டட் ஓர் இஸ் ஸ்ட்ராங்லி ஹீட்டட் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர். ஏர் வந்து ஆப்சன்ஸ் ஆகும்போது இதை நம்ம ஸ்ட்ராங்காக ஹீட் பண்ணுறோம், இதுதான் கான்செப்ட். ஸோ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். டியூரிங் கால்சினேஷன் ஆஃப் கார்பனேட் ஓர் CO2 இஸ் எக்ஸ்பெல்டு. எக்ஸ்பெல்டுனா வெளியேற்றுகிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போது PbCO3னா லெட் கார்பனேட். இந்த லெட் கார்பனேட்டை நம்ம ஹீட் பண்ணும்போது ஸோ அது வந்து லெட் ஆக்சைடாகவும் CO2ஆகவும் மாறுது. ஸோ லெட் ஆக்சைடோட ஃபார்முலா PbO ப்ளஸ் CO2னா கார்பன் டை ஆக்சைடு, அது எவாப்ரேட் ஆகி போயிடும். ஸோ அடுத்த ரியாக்ஷன் பார்க்கலாம். கால்சியம் கார்பனேட் CaCO3, அதை ஹீட் பண்ணும்போது கால்சியம் ஆக்சைடு கிடைக்கும் ப்ளஸ் CO2 கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் 2 கார்பனேட் இருக்கிற மாதிரி ஒரு ஓர் கொடுத்துருக்காங்க, மெக்னீஷியம் கார்பனேட் அண்ட் கால்சியம் கார்பனேட். ஸோ ரெண்டுத்தும் சேர்ந்து இருக்கிற அந்த ஓருக்கு பேர் டோலமைட் அப்படின்னு பேர். ஸோ அதை ஹீட் பண்ணும்போது நமக்கு மெக்னீஷியம் ஆக்சைடு ப்ளஸ் கால்சியம் ஆக்சைடு ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு நமக்கு கிடைக்குது. ஸோ லாஸ்ட் ஒன் பார்த்தோம்னா ஜிங்க் கார்பனேட், ஃபார்முலா ZnCO3. இந்த ஜிங்க் கார்பனேட்டை ஹீட் பண்ணும்போது நமக்கு ஜிங்க் ஆக்சைடு ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கிது. ஸோ இந்த நாலுமே பார்த்தீங்கன்னா மேலே கொடுத்துருக்கிற மாதிரி கார்பனேட் ஓர். ஸோ அந்த ஓர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு CO3 இருக்குது, அதனால் இதை கார்பனேட் ஓர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கார்பனேட் ஓர் CO2வை எக்ஸ்பெல் பண்ணுது, வெளியேற்றுது. ஸோ செகண்ட் ஸ்டெப்பில் பார்க்க போகிறது என்னென்னா, during calcination of hydrated ore the water of hydration is expelled as vapor. இப்போ நம்ம எடுத்துக்கிற அந்த ஓர்லேயே வாட்டர் மாலிகுல் இருந்துச்சுன்னா, நம்ம எடுத்துக்கிற ஓரில் வாட்டர் இருந்துச்சுன்னா அது வந்து H2O வேப்பரை வந்து
வெளியேற்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அயன் ஆக்சைடு Fe2O3னா அயன் ஆக்சைடு 3 moles ஆஃப் வாட்டர் இருக்குது, 3H2O இருக்குது பாருங்கள், அதனால் அதை ட்ரைஹைட்ரேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அயன் ஆக்சைடு ட்ரைஹைட்ரேட் அப்படிங்கிறது அதனோட ஃபுல் நேம். ஸோ அதை நம்ம ஹீட் பண்ணும்போது நமக்கு அயன் ஆக்சைடு கிடைக்குது. அது போக H2O அதாவது அந்த வேப்பர் வந்து எவாப்ரேட் ஆகுது. ஸோ செகண்ட் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஆக்சைடு டைஹைட்ரேட். இப்போ H2Oனா ஹைட்ரேட், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். H2O என்னது ஹைட்ரேட், 2 H2O இருக்கிறதுனால அதை டைஹைட்ரேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நேம் அலுமினியம் ஆக்சைடு டைஹைட்ரேட். அதை நம்ம ஹீட் பண்ணும்போது 2 moles ஆஃப் வாட்டர் வந்து வெளியேறிடும். ஸோ அப்போ நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா அலுமினியம் ஆக்சைடு ப்ளஸ் 2 moles ஆஃப் H2O, அது கேஸ் எவாப்ரேட் ஆகிடும். ஸோ இதில் ஒரு பாக்ஸ் போட்டு உங்களுக்கு கொடுத்துருக்குற ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். FeO அப்படின்னா ஃபெர்ரஸ் ஆக்சைடு, Feன்னு இருந்தால் ஃபெர்ரஸ் ஆக்சைடு, Fe2ன்னு இருந்தால் அது ஃபெர்ரிக் ஆக்சைடு. ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ரிடக்ஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு. இந்த உலோக ஆக்சைடுகளை ஒடுக்குதல் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இது முதல்ல இந்த ஹெட்டிங்க்கு ஃபஸ்ட்டு மீனிங் படிச்சுக்கலாம். ரிடக்ஷன் ஆஃப் த மெட்டல் ஆக்சைடு. மெட்டல் ஆக்சைடு இப்போ தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம். ரிடக்ஷன்னா முதல்ல என்னென்னு தெரிஞ்சுக்கிறோம். ரிடக்ஷனுக்கு 2 மீனிங் இருக்குது. அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன், அதாவது ஹைட்ரஜனை சேர்க்கலாம், ஆர் ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன், ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணால் கூட அது ரிடக்ஷன். மீனிங் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் ஆர் ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா, ராம் அண்ட் சுரேஷ் 2 பேர் ஓடிட்டுருக்காங்க. ராம் வின் பண்ணிட்டான் அப்படின்னா சுரேஷ் வந்து தோத்துட்டான்னு அர்த்தம். இது ஒரு ஆன்சர். ராம் வின் பண்ணிட்டான். சுரேஷ் தோத்துட்டான் அப்படின்னு சொன்னால் ராம் வின் பண்ணிட்டான்னு அர்த்தம். அந்த மாதிரி அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன்னாலும் ரிடக்ஷன், ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணாலும் அது ரிடக்ஷன். ஸோ இதில் இன்னொரு விஷயமும் நீங்கள் தெரிஞ்சிங்க. அப்போ ஆக்சிடேஷன்னா என்ன? அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன், ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணால் கூட அது ஆக்சிடேஷன். மீனிங் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ரிடக்ஷன் ஆஃப் கார்பன். கார்பனை வச்சு எப்படி நம்ம ரிடக்ஷன் பண்ணுறோம்? ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணணுங்க, அதான் ரிடக்ஷன். நமக்கு இருக்கிற ஜிங்க் ஆக்சைடு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஜிங்க் ஆக்சைடு இருக்குது, அதில் இருக்கிற ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணுறதுக்கு பேர் ரிடக்ஷன். ஆக்சிஜனை சேர்த்துட்டா அது ஆக்சிடேஷன். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். அதில் ஒரு விஷயம் கவனிங்க. ஆக்சைடு ஓர் ஆஃப் த மெட்டல் இஸ் மிக்ஸ்டு வித் கோல். கோல்னால் நிலக்கரி உங்களுக்கு தெரியும். அண்ட் ஹீட்டட் ஸ்ட்ராங்லி இன் எ ஃபர்னஸ். ஃபர்னஸ்னால் என்ன மாதிரி யூஸ் பண்ணிப்பாங்கன்னா யூஸ்வலி இன் எ பிளாஸ்ட் ஃபர்னஸ். அதில் நோட்னு ஒரு விஷயம் கொடுத்துருக்கேன் பாருங்கள். திஸ் ப்ராசஸ் கேன் பி அப்ளைட் டு த மெட்டல்ஸ் விச் டு நாட் ஃபார்ம் கார்பைட்ஸ் வித் கார்பன் அட் ரெடக்ஷன் டெம்பரேச்சர். இந்த ரெடக்ஷன் டெம்பரேச்சரில் இந்த மெட்டல்ஸ் வந்து, அதாவது மெட்டல் ஆக்சைடு கார்பன் கூட சேர்ந்து மெட்டல் கார்பைடாக மாறக்கூடாது. அந்த மாதிரி மெட்டல்ஸ் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். அந்த மாதிரி மெட்டல் ஆக்சைட்ஸ் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். இருக்கக்கூடாதுன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துரும் பாருங்கள். டைட்டேனியம் டை ஆக்சைடு ரியாக்ட் வித் கோல், அதாவது கார்பன், டு ஃபார்ம் டைட்டேனியம் கார்பைட். இந்த மாதிரி இருக்கிற மெட்டல் ஆக்சைடை நம்ம வந்து எடுத்துக்கக்கூடாதுன்றதுக்கான எக்ஸாம்பிள் அது கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. ஸோ என்ன ரீசன் அப்படின்னா, நம்ம வந்து இண்டிவிஜுவல் மெட்டலை வந்து நம்ம இப்போ செப்பரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் நம்ம கோல் ஆட் பண்ணும்பொழுது அது கார்பைடை ஃபார்ம் பண்ணக்கூடாது. கார்பைட்னா அர்த்தம் கார்பன் சேர்ந்துருந்தால் அது கார்பைட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரியாக்ஷன் இன்னொரு வாட்டி பாருங்கள். டைட்டேனியம் டை ஆக்சைடு ரியாக்ட் வித் கார்பன் டு ஃபார்ம் டைட்டேனியம் கார்பைட். இந்த மாதிரி கார்பைட் வந்து ஃபார்ம் ஆகக்கூடாதுன்னு சொல்ல வராங்க. அதில் தான் நோட்டில் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. ஸோ இப்போது எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஜிங்க் ஆக்சைடு ரியாக்ட் வித் கார்பன் டு ஃபார்ம் ஜிங்க் அண்டு கார்பன் மோனாக்சைடு. செகண்ட் ரியாக்ஷன் மேங்கனீஸ் ஆக்சைடு react with carbon to form manganese plus carbon monoxide. Third reaction chromium oxide plus carbon to give chromium and carbon monoxide. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ரிடக்ஷன் பை ஹைட்ரஜன். ஃபஸ்ட் நம்ம பார்த்தது ரிடக்ஷன் பை கார்பன். கார்பனால் ஒடுக்கணும். ஸோ ஒடுக்கணும் என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஒடுக்கும் அப்படின்னா ஆக்சிஜனை நீக்குவது. ஸோ நெக்ஸ்ட் ரிடக்ஷன் பை ஹைட்ரஜன். ஹைட்ரஜனால் எப்படி நம்ம ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணுறோங்கிறது தான் அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சில்வர் ஆக்சைடு ரியாக்ட் வித் ஹைட்ரஜன் டு ஃபார்ம் சில்வர் ப்ளஸ் H2O.
இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்வர் ஆக்சைடில் இருக்கிற ஆக்சிஜன் ரிமூவ் ஆகி வாட்டர் மாலிகுலாக உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ அதுதான் ரிடக்ஷன் பை ஹைட்ரஜன். நெக்ஸ்ட் ரிடக்ஷன் பை மெட்டல், உலோகத்தை பயன்படுத்தி எப்படி நம்ம ஒடுக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், B2O3னா போரான் ட்ரை ஆக்சைடு. ஆக்சிஜன் 3 இருக்கிறதுனால அதை போரான் ட்ரை ஆக்சைடுன்னு சொல்லியிருக்காங்க. அதை காமனாக போரான் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது, பார்த்த உடனே போரான் ஆக்சைடு அப்படின்னு சொல்லலாம். கொடுத்துருக்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ போரிக் ட்ரை ஆக்சைடு ரியாக்ட் வித் சோடியம் டு ஃபார்ம் போரான் அண்ட் சோடியம் ஆக்சைடு. ஸோ ரிடக்ஷன் பை மெட்டலை வச்சு எப்படி ரிடக்ஷன் பண்ணுறது நம்ம லேர்ன் பண்ணிட்டோம். ஸோ இதுலேயும் பாருங்கள், B2O3யில் இருக்கிற ஆக்சிஜன் ரிமூவ் ஆகிருக்கு. B2O3யில் இருக்கிற ஆக்சிஜன் ரிமூவ் ஆகிருக்கு. அப்போ ஆக்சிஜன் ரிமூவ் ஆனால் என்ன நேம் சொல்லுவோம்? ரிடக்ஷன். ஸோ மெட்டலை வச்சு, சோடியம் மெட்டலை வச்சு போரான் ட்ரை ஆக்சைடில் இருக்கிற ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணியிருக்கிறோம். அதுதான் ரிடக்ஷன் பை மெட்டல். ஸோ லாஸ்ட் ஒன், ஆட்டோ ரிடக்ஷன். ஆட்டோ ரிடக்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதுவே அதை ரிடக்ஷன் பண்ணிக்கும். நம்ம எக்ஸஸாக எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிடக்ஷன் பை மெட்டல்ஸில் ஒரு மெட்டலை சேர்த்து ரிடக்ஷன் பண்ணோம். பட் இதில் நம்ம எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. பார்க்கலாமா? சிம்பிள் ரோஸ்டிங் ஆஃப் சம் ஆஃப் த ஓர் கிவ்ஸ் த க்ரூட் மெட்டல்ஸ். இன் சச் கேசஸ் த யூசஸ் ஆஃப் ரெடியூசிங் ஏஜென்ட் இஸ் நாட் நெசசரி. ரெடியூசிங் ஏஜென்ட் நம்ம தனியாக அதுக்குன்னு சேர்க்க தேவையில்லை. அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், மெர்க்குரி இஸ் அப்டைன் பை ரோஸ்டிங் ஆஃப் இட்ஸ் ஓர் சின்ன பார். இந்த HgSனா என்னது? சின்ன பார். சின்ன பாருக்கு நம்ம ஆக்சிஜன் சேர்த்து ரியாக்ஷன் பண்ணோம்னா நமக்கு Hg மெட்டல் ஈஸியாக கிடச்சிரும். சல்ஃபர் டை ஆக்சைடு எவாப்ரேட் ஆயிரும். ஹலோ, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.